வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து உலகின் பல பாகங்களிலிருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தும் வகையில் ஒருபோதும் வரிகளை விதிக்கப் போவதில்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. தாயகம் திரும்பியுள்ள அகதிகளின் பிரஜா உரிமையை உறுதிப்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து ஆராய்வதற்கு மீள்குடியேற்ற அமைச்சு நடவடிக்கை. ஈக்குவடோரில் பூகம்பத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 246 அதிகரிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பிரதிப் பொலிஸ்மா அதிபர் மூவர் பாராளுமன்ற அரசியலமைப்பு சபைக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர். புதிய பொலிஸ்மா அதிபராக நியமிப்பதற்கு பிரதிப் பொலிஸ்மா அதிபர்கள் மூவரும் அரசியலமைப்பு சபைக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர். பிரதிப் பொலிஸ்மா அதிபர்களான ஜி.டி. விக்ரமரத்ன, பூஜித ஜெயசுந்தர மற்றும் எஸ்.எம். விக்ரமசிங்க ஆகிய பிரதிப் பொலிஸ்மா அதிபர்களுக்கு அரசியலமைப்பு சபை அழைப்பு விடுத்துள்ளதாக பாராளுமன்ற நிர்வாக பிரதானி நீல் இத்தவல தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் பின்னர் குறித்த மூவரில் புதிய பொலிஸ்மா அதிபருக்கான ஒருவரின் பெயரை ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்ய உள்ளதாகவும் பாராளுமன்ற நிர்வாக பிரதானி நீல் இத்தவல குறிப்பிட்டுள்ளார். காலிக்கும் மாத்தறைக்கும் இடையிலான ரயில் சேவை வழமைக்கு திரும்பியுள்ளது. காலிக்கும் கட்டுக்கொடைக்கும் இடையில் தடம் புரண்டிருந்த ரயில் பெட்டிகள் அனைத்தும் தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் சுட்டிக்காட்டியது. ரயில் மார்க்க திருத்த பணிகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் மாத்தறையிலிருந்து ரயில் போக்குவரத்து மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மாத்தறையிலிருந்து வவுனியாவிற்கான ரயில் சேவை குறித்த நேரத்தில் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. ரயில் மார்க்கத்திலான போக்குவரத்து தடைப்பட்டதை அடுத்து இன்று காலை முதல் மாற்று போக்குவரத்து திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டன. மாத்தறை ரயில் நிலையத்திலிருந்து காலி மற்றும் கட்டுக்கூட வரை சாதாரண ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அங்கிருந்து காலி வரை பஸ்களூடாக பயணிகளை அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து காலி வரை பயணித்த ரயில் ஒன்று வாக்வெல்ல ரயில் குறுக்கு வீதியில் நேற்று மாலை தடம் புரண்டதை அடுத்து ரயில் போக்குவரத்து தடைப்பட்டது. ரயில் தடம் புரண்டமையால் ரயில் சமிக்ஞை கட்டமைப்பு மற்றும் ரயில் மார்க்கத்திற்கும் பெரும் சேதம் ஏற்பட்டது. மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தும் வகையில் ஒருபோதும் வரிகளை விதிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வரி அதிகரிக்கப்பட்டதை அடுத்து சாதாரண பொதுமக்களுக்கு பாதிப்பான விடயங்கள் இருப்பதாக நேற்று முன்தினம் ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் உள்ள வறிய மக்கள் மீது வரியை சுமத்துவதற்கு அரசாங்கத்தின் எந்த பொறியியல் நிபுணர்களுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்பதனை நான் தெளிவாக கூறுகின்றேன். அரசாங்கத்தின் சில துறைகளில் பொருளாதார வல்லுநர்கள் இருக்கின்றனர். பொதுமக்களின் கஷ்டங்கள் அறியாதவர்களும் அவர்கள் அடங்குகின்றனர். ஆனால் அவர்களின் விருப்பத்துக்கு செயற்பட நான் இடமளிக்க மாட்டேன். வறிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பொருளாதார அனுகூலங்கள் மற்றும் சலுகைகள் கிடைக்கும் வகையில் அரசாங்கத்தின் கொள்கை அமைய வேண்டும் என்பதே எனது நோக்கமாகும். மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தும் வகையிலான யோசனைகள் முன்வைக்கப்படுமாயின் அத்தகைய யோசனைகளை முன்வைக்கும் பொருளாதார நிபுணர்களை வீட்டுக்கு போகுமாறு கூறுவேனே ஒழிய அவர்களின் ஆலோசனைகளை நாட்டுக்காக பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதனை தெளிவாக கூறுகின்றேன். இது மன்னர்களின் அரசாங்கம் அல்ல, பொதுமக்களின் அரசாங்கமாகும். பொதுமக்களின் அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும். பொதுமக்களின் சலுகைகள் தொடர்பில் முன்னுரிமை அளிக்கும் கொள்கைகளை கொண்டிருக்க வேண்டும். பொது ஜனதாவுடைய சுபசாதனை සඳහා ප්‍රමුඛව සිය ප්‍රතිපත්ති දර්ශන ක්‍රියාත්මක වේ යුතුයි කියන එකයි මම ඉතාමත්ම පැහැදිලිව සිහිපත් කරන්නේ. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதி முகாமிலிருந்து தாயகம் திரும்பியவர்களின் பிரஜா உரிமையை உறுதிப்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து ஆராய உள்ளதாக மீள்குடியேற்ற புனர்வாழ்வளிப்பு சிறைச்சாலைகள் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய மாவட்ட அரசாங்க அதிபர்கள் மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இதற்கான உடனடி தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் வேலாயுதம் சிவஞான ஜோதி தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் தமிழகத்திற்கு அகதிகளாக சென்று நாடு திரும்பியதன் பின்னர் வடக்கு கிழக்கில் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளவர்கள் பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை தமிழகத்தில் உள்ள அகதி முகாமிலிருந்து மேலும் 20 பேர் எதிர்வரும் 26ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளனர். சென்னையிலிருந்து இவர்கள் வருகை தரவுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். 10 ஆண்களும் 10 பெண்களுமே நாடு திரும்ப உள்ளனர். நாடு திரும்ப உள்ளவர்கள் திருகோணமலை, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் மீள்குடியமர்த்தப்பட உள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினூடாக இவர்களுக்கான இலவச விமான சீட்டு வழங்கப்பட உள்ளதுடன் வாழ்வாதார உதவிகளும் வழங்கப்படும் என மீள்குடியேற்ற அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மன்னார் மற்றும் அக்கரைப்பற்று ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 15 பேர் வரை காயமடைந்துள்ளனர்.
மன்னார் தள்ளாடி பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் போதகர் ஒருவர் உயிரிழந்ததுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் மன்னார் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை நிந்தவூர் அட்டப்பள்ளம் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். மட்டக்களப்பிலிருந்து அக்கரைப்பற்று நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸுடன் எதிர் திசையில் பயணித்த சிறிய ரக லோரி ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் இவர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த ஏனையவர்கள் நிந்தவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் சமாந்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியின் மாபல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து காரணமாக அந்த பகுதிக்கான மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. வத்தலை பகுதியில் பார ஊர்தி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளாகியுள்ளது. குடிநீர் போதல்களை ஏற்றிச் சென்ற பார ஊர்தி வேக கட்டுப்பாட்டினை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விபத்தினால் வீதியின் அருகில் இருந்த மின்கம்பம் மற்றும் இரு கடைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வத்தலை மாபல பகுதிக்கும் மின்சாரம் தடைப்பட்டது. இந்த சம்பவத்தினை அடுத்து இன்று காலை நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியில் சுமார் 3 மணி நேரம் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த பார ஊர்தியின் சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹேட்டன் கிழங்கன் தோட்டத்தில் மரக்குலை முறிந்து விழுந்ததில் 4 தொழிலாளர்கள் குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த பகுதியில் உள்ள வழிபாட்டு தலத்துக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாக்குற நேரம் சத்தம் கேட்டுச்சு, கிளம்ப சத்தம்னு வெளியே வந்து பார்த்தோம். சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போற நேரம் தொட்டோன்னு கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போயிருச்சு. அப்படி நாங்கெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு அங்கே ஓடி சேர்ந்துட்டு அப்புறம் அதுக்கு பிற்பாடு எல்லாரும் வந்தாங்க. சேதம் ஏற்பட்ட குடியிருப்புகளில் வசித்த 17 பேர் தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். வெண்ணப்புவ மேற்கு லுணவில பகுதியில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு 8:30 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. 6 பேர் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். முன்பகையே இந்த கொலைக்கான காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 42 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்வு துடுப்பிழந்த படகின் நிலையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மன்னார் மடு பூசாரிக்குளம் பகுதியில் வசித்து வருகின்றார் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளியான சுரேந்திர ராசா சுலோச்சனா. பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பெண்களுக்கு இலக்கணம் வகுத்த பெண் போராளியாக வலம் வந்த சுலோச்சனாவின் வாழ்வு யுத்த மௌனிப்புடன் முற்று பெற்றது. 2 வருட புனர்வாழ்வின் பின்னர் விடுதலையாகி வந்தவரை வரவேற்பதற்கு கூட யாரும் இல்லை. வாழ்வின் நீரோட்டத்தில் இணைந்து திருமணமாகி 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகின்றார் சுலோச்சனா. கணவன் நோய்வாய்ப்பட்டதை அடுத்து குடும்ப வறுமை காரணமாக சுலோச்சனா கூலி வேலை செய்து வருகின்றார். அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டினை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இவர் வாழ்ந்து வருகின்றார். எந்தவித அரசாங்கத்தாலேயோ இல்லது நிறுவனத்தாலேயோ இல்லது தமிழ் எம்பிமாரோ எந்த ஒரு எம்பிமாரு என்று சொல்லி இதுவரைக்குமே எனக்கு எந்த ஒரு உதவி திட்டமுமே தெரியல. எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு. எனது கணவர் காயப்பட்டு காலில் இந்த ஒரு பாரதூரமான வேலையில் எதுவுமே செய்ய மாட்டார். நான் அன்றாட கூலி வேலைக்கு போய் சின்ன பிள்ளையை விட்டுட்டு தான் கூலி வேலையை போறேன். வாழ்வதற்காக போராடும் இவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற இன்று யாருமற்ற நிலையில் இவர்கள் தமது வாழ்வை கழித்து வருகின்றனர். தன்னம்பிக்கையை மாத்திரம் மூலதனமாக கொண்டு எழுந்து நடக்க முயற்சிக்கும் இவர்களின் வாழ்விலும் வசந்த காலம் வீசும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மட்டக்களப்பு துறை நீலாவணை பொதுச்சந்தை இயங்காமையால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். துறைநிலாவணை பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த பொதுச்சந்தை நிர்மாணிக்கப்பட்டது. இந்த சந்தை நிர்மாணிக்கப்பட்டு சில வருடங்கள் மாத்திரமே இயங்கியது.
துறை நிலாவணை பொதுச்சந்தை சுமார் 65 வருடங்களுக்கு மேலாக இயக்கமற்ற நிலையில் பாலடைந்து பற்றைக்காடு போல் இன்றைய தினமும் காட்சியளிக்கின்றது. யாரும் ஏற்றெடுத்து பார்ப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் அரசியல் காலங்களிலே, தேர்தல் காலங்களிலே இந்த மக்களை பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்ற போதிலும் இவ்வாறான சில அபிவிருத்திகள் எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கின்றது. மிகவும் ஒழுக்கடைந்த நிலையில், பாலடைந்த நிலையில் கட்டிடங்கள், ஓடுகள், கைமரங்கள் எல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்டு விழக்கூடிய நிலையில் காணப்படுகின்றது. இக்கட்டடத்தில் பிரத்திய வகுப்புகள் சுமார் 15 வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்டு இலவசமாக நடைபெற்று வருகின்றது. மாணவர்களின் நலன் கருதி இலவச பிரத்யேக கற்றல் நடவடிக்கைகள் இந்த சந்தை கட்டிடத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சந்தையை புனரமைத்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த சந்தை கட்டடத்தை நாங்கள் ஒரு பிரத்யேக வகுப்புக்காக உயர்த்து கொண்டு தற்பொழுது வந்து வந்திருக்கோம். அதுபோல இந்த சந்தை கட்டடத்தை நிர்மாணி தருமாறு தலைமை கேட்டுக்கொள்கின்றோம். படிக்கிறமானது இந்த கட்டிடம் பலகாலமாக காணப்பட்ட நிலையில் உள்ளது. தயவு செய்து இந்த கட்டிடத்தை புனர்நிர்மாணம் செய்து தருமாறு தங்களை தேவையாக கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பொழுதிலும் மக்களின் தேவை கருதி அமைக்கப்பட்ட இந்த பொதுச்சந்தையை மீளி இயக்குவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமை ஏன்? இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கைகளை எடுப்பார்களா? அந்த திரைப்படம் தொடர்பான தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கும் மணித்தியாளர் செய்திகளை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.